இங்க இல்லீகலா நடத்துற ஒரு ஃபைட் கிளப்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வந்து சண்டை போடலாம், எந்த ரூல்ஸுமே கிடையாது. சாகர வரைக்கும் அடிச்சுப்பானுங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சண்டை போடுறவனுங்க மேல பெட் கட்டுவானுங்க. சோ இங்க டேட்டோ குத்திட்டு மாம்ச மலையை அடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேர் தான் காட்டரு. இதனால் வரைக்கும் இவனை யாரும் அடிச்சு பீட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு மட்டும் இந்த மலமானோட சேர்த்து கண்டினியூஸா ஒரு 6 பேர்த்த அடிச்சு நாக் அவுட் பண்ணிருக்கான். சோ இப்படி இருக்க இந்த ஃபைட் கிளப்ல சண்டை போறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். சோ வந்தவனும் அந்த காட்டர் கூட சண்டை போறதுக்காக ரிங்குக்குள்ள வரான். ஆனா இந்த காட்டர் வந்துட்டு இவனை பார்த்துட்டு மச்சான் தோடா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். ஆனா வந்தவன் இது எல்லாத்தையுமே கண்டுக்காம சண்டை போறதுக்காக அவனோட ஜெர்க்கின கழட்ட. அப்ப இவ்வளவு நேரமா இவனை கலாய்ச்சிட்டு இருந்த அந்த காட்டரு இவன் மூஞ்ச பார்த்ததும் நாளா இவன் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்ததும் பயந்து அடிச்சு அங்க இருந்து ஓடிடுறான். சோ அதனால இவன் சண்டை போடாமே அந்த பெட் அமௌண்ட்ல இவனுக்கு கொடுத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த காட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு பெண்ணு வந்திருப்பா. ஆனா அந்த காட்டர் இவனை பார்த்துட்டு பயந்து அடிச்சு ஓடினதை பார்த்துட்டு இவ இப்போ நேரா இவன்ட்ட வந்துட்டு இங்க பாரு நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இதுக்கு மேல நீ இந்த ஃபைட் கிளப்ல சண்டை போடணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நான் சொல்ற வேலையை பண்ண அப்படின்னா உனக்கு நான் $2 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பார்க்கு கூட்டு போறா. ஆக்சுவலி இந்த பாரோட ஓனரே இவதான். இவனை எதுக்கு வேலைக்கு கூட்டு வந்திருக்காளான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலி இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க பென் அப்படின்ற ஒருத்தன் இவகிட்ட இருந்து அந்த பாரை புடுங்கிறதுக்காக அவனோட அடியாளுங்க எல்லாத்தையுமே இந்த பாருக்கு அனுப்பி டெய்லி பிரச்சனை பண்ணி இவளை அடிச்சு இந்த பாரை புடுங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ அதனாலதான் இவனை ஒரு பாடி கார்டு மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கா. சோ இப்ப அந்த அடியாளுங்க வழக்கம் போல வந்து இந்த பார்ல பிரச்சனை பண்றானுங்க. அவனுங்க கிட்ட போயிட்டு நம்மாலு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுங்க ஏதோ பெரிய பருப்பு மாதிரி இவங்கிட்ட வாய் விட்டுறானுங்க. அவ்வளவுதான், இவன் அசால்ட்டா அடுத்து 5 செகண்ட்ல அத்தனை பேர் வாயும் அடிச்சு உடைச்சிடறான். பார்ல இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு மிரண்டு போயிடறானுங்க, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேர் வந்துட்டு டால்டன். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட நம்பர் 1 MMA ஃபைட்டரா இருந்திருப்பான். ஆனா ஒரு மேட்ச்ல ஒருத்தனை ரிங்லயே வச்சு கொடூரமா கொண்டு இருப்பான். சோ அதனால இவனை லைஃப் டைம் பேன் பண்ணி வச்சிருப்பானுங்க. சோ இப்போ அந்த பெண்ணு இப்படி ஒருத்தனை அவ கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் மெக்சிகோவோட ரொம்பவே ப்ரூட்டலான MMA ஃபைட்டரை இறக்கி விட்டுறான். அப்படி வந்தவன் நேரா இவன் கூட வந்து சண்டை போட 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. பாரே ரத்த கலரி ஆயிருது, சண்டை வெறித்தனமா போகுது. அவனை சும்மா சொல்லக்கூடாது, நம்மளே போட்டு வாங்குன்னு வாங்குறான். நம்மால் விடுவானா, பதிலுக்கு இவனு அடிக்க. சோ இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க.